philately stamp sale இதுதான் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக். இந்த ட்ரைனிங்கில் இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாம்ப் சேல்ஸ் பார்த்தோம். ப்ராடக்ட் சேல்ங்கிற ஆப்ஷன் மூலமாக ஒரு ஸ்டாம்பை சேல் பண்ணி பார்த்தோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப் சேல். டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட் இஸ் பிரிண்டட் இன் லார்ஜ் குவாலிட்டி ஃபார் த போஸ்டேஜ் பர்பஸ். அதாவது அந்த ஸ்டாம்ப் வந்து போஸ்டேஜுக்காக அதிக குவான்டிட்டியில் பிரிண்ட் ஆகி ஆஃபீஸில் கவுண்டர் மூலமாக சேல் பண்ணக்கூடிய ஸ்டாம்ப் வந்து டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப். பட் இந்த ஃபிலாட்லி ஸ்டாம்ப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இது வந்து கமமரேட்டிவ் ஸ்டாம்ப்பாக இருக்கும். கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது ஒரு அக்கேஷனை வந்து ஞாபகார்த்தப்படுத்துறதுக்காக, அதை கமமரேட் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியில் பிரிண்ட் ஆகக்கூடிய ஸ்டாம்ப்ஸ் இஸ் கால்டு கமமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ். இந்த கமமரேட்டிவ் ஸ்டாம்பை வந்து யார் வாங்குவாங்க அப்படின்னா, ஃபிலாட்லிஸ்ட் யார் வந்து ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வாங்குவாங்க. ஸோ இந்த ஃபிலாட்லி ஸ்டாம்ப் சேல் டிஃப்ரெண்ட், ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படிங்கிற டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப் சேல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபிலாட்லி ஸ்டாம்ப் சேல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படின்னா, ரிசீவிங் ஸ்டாம்ப் ஃப்ரம் F&A. நம்ம ஸ்டாம்ப் சேல் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரிசீவ் ஸ்டாம்ப் ஃப்ரம் F&A, வாங்கின ஸ்டாம்பை சப்ளை டு கவுண்டர், சப்ளை பண்ண ஸ்டாம்பை ரிசீவ் த ஸ்டாம்ப்ஸ் இன் பாயிண்ட் ஆஃப் சேல், அதுக்கப்புறமா யூ ஆர் கோயிங் டு மேக் ஸ்டாம்ப் சேல்ஸ், அதுக்கப்புறமா ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ஸோ தீஸ் ஆர் த 5 ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு ஃபார் ஃபிலாட்லி ஸ்டாம்ப் சேல். வேறஸ் இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் காமன், இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்கள் டெஃபினட்டிவ் ஸ்டாம்புக்கு என்ன பார்த்தீங்களோ அதே ஆப்ஷன் தான். பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ரிசீவ் ஸ்டாம்ப் ஃப்ரம் F&A. எப்படி ஸ்டாம்பை ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ சூப்பர்வைசர் அல்லது ட்ரெஷரர் பிஓ ஆப்ரேஷன்ஸில் ரிசீவ் ஐபிஓ ஸ்டாம்ப் பார் ஸ்டேஷ்னரி ஃப்ரம் F&A அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு தே வில் செலக்ட் ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் அப்படிங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணோன்னே அதுக்கப்புறம் கேட்டகரி என்ன ஸ்டாம்ப், COM மீன்ஸ் கமமரேட்டிவ் ஸ்டாம்ப், சரிங்களா? அதில் வேரியஸ் ஸ்டாம்ப்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் த ஸ்டாக் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதில் என்ன ஸ்டாம்ப் வேணுமோ அதை சூஸ் த கேட்டகரி, தென் சூஸ் த டினாமினேஷன், தென் சூஸ் த ஸ்டாம்ப் நேம். எந்த ஸ்டாம்ப் வேணுமோ அந்த ஸ்டாம்பை சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ராஜேஷபா ஸ்டாம்ப் எனக்கு வேணும் அப்படின்னா ராஜேஷபா ஸ்டாம்பை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் த குவான்டிட்டி, தென் கிளிக் ஆட் ஸ்டாம்ப். ஸோ ஆட் ஸ்டாம்ப் கிளிக் பண்ணோன்னே ஒரு கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னொரு ஸ்டாம்பை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் அடுத்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆட் அனதர் கேட்டகரி ஆல்சோ. இப்போ நான் இங்கே ஒரே ஒரு ஸ்டாம்ப் மட்டும் ரிசீவ் பண்ணுறேன். கிளிக் சப்மிட். ஸோ 100 வேல்யூ, அதாவது 5 rupees ஸ்டாம்ப், 20 குவான்டிட்டிஸ், டோட்டல் வேல்யூ இஸ் 100. கிளிக் சப்மிட். ஸோ இப்போ நம்ம F&Aலேருந்து பாஸ் பேக் ஆஃபீஸ்க்கு இந்த ஸ்டாம்பை ரிசீவ் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்ளை டு கவுண்டர். ட்ரெஷரர் லாகின் பண்ணி பிஓ ஆப்ரேஷன்ஸில் சப்ளை டு கவுண்டர். எந்த கவுண்டருக்கு சப்ளை பண்ணணுமோ சூஸ் த கவுண்டர். ஸோ கவுண்டர் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டாம்ப். ஸோ எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் டினாமினேஷன், செலக்ட் த ஸ்டாம்ப் நேம். என்ன குவான்டிட்டி கவுண்டருக்கு தர போகிறீங்களோ என்டர் த குவான்டிட்டி, தென் கிளிக் ஆட் ஸ்டாம்ப். நான் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த ஸ்டாம்ப் வந்துடும். நவ் கிளிக் சப்மிட். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ட்ரெஷரர் பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு இந்த ஸ்டாம்பை சப்ளை பண்ணியிருக்காரே தவிர இன்னும் கவுண்டரில் இந்த ஸ்டாம்பை ஒன்றும் அக்னாலேஜ் பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம எப்படி அக்னாலேஜ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். மேலே பாருங்கள், ஸ்டாம்ப் அலோகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது ரிசீவிங் த ஸ்டாம்ப்ஸ் இன் பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேலில் இந்த ஸ்டாம்பை எப்படி அக்னாலேஜ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் பிஏவாக லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெய்லி ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கிளிக் டெய்லி ஆப்ரேஷன்ஸ். ஒன்ஸ் யூ கிளிக் டெய்லி ஆப்ரேஷன்ஸ், டூ ஷிஃப்ட் பிகின். ஏற்கனவே ஷிஃப்ட் பிகின் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பக்கத்தில் அக்செப்ட் அலோகேஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் கேஷ் ரிசீவ் பண்ணுறதும் அதே ஆப்ஷன் தான், டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப் ரிசீவ் பண்ணுறதும் அதே ஆப்ஷன் தான், ஃபிலாட்லி ஸ்டாம்ப் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அதே ஆப்ஷன் தான், அக்செப்ட் அலோகேஷன். அக்செப்ட் அலோகேஷன் கொடுத்தோன்னே என்ன ஸ்டாம்ப் வந்து இங்கே பெண்டிங்கில் இருக்கோ அந்த ஸ்டாம்ப் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. ஜஸ்ட் கிளிக் அண்ட் அக்செப்ட் ஆல். ஸோ ட்ரெஷரர் அனுப்பிச்ச எல்லா ஸ்டாம்பையும் கவுண்டர் பிஏ அக்னாலேஜ் பண்ணி தன்னோட ஸ்டாக்கில் ஏற்றிக்கிட்டார். Now this stamp is available for sale. இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. Definitive stamps are sold through point of sale through product sales option.
ஸோ பாயிண்ட் ஆஃப் சேலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சேல்ஸுங்கிற ஆப்ஷனில் we will be selling definitive stamps, whereas commemorative stamps or philately stamps, my stamps and philatelic stationaries are sold through philately option available in point of sale. So this is the difference. நீங்கள் definitive stamps ப்ராடக்ட் சேல்ஸ் மூலமாக விற்பீங்க, philately stamps philately அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக சேல் பண்ண போகிறீங்க. அது எங்கே இருக்குது philately அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th icon from left, அது பாருங்கள், மேலே மெயில், இன்டர்நேஷ்னல் மெயில், இ-பேமெண்ட் அண்ட் philately. ஸோ அந்த philatelyங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கிளிக் திஸ் டேப் philately கிளிக் பண்ணால் philately ஸ்டாம்ப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கீழே டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் ஸ்டாம்ப் நேமை சூஸ் பண்ணி சர்ச் கொடுத்துடலாம், அல்லது டினாமினேஷன் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் த டினாமினேஷன் சர்ச், அந்த டினாமினேஷனில் இருக்க எல்லா ஸ்டாம்பும் அவைலபிள் ஆகும். இதில் ஒன்று கவனமாக பாருங்கள், இந்த புக் இதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகலை அப்படின்னா இதெல்லாம் உங்ககிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கவுண்டரில் ஸ்டாக்காக இல்லை. வேற இந்த புக் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்டாக் மட்டும்தான் உங்ககிட்ட அவைலபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ராஜேஷ் சபா ஸ்டாம்ப் சேல் பண்ண போகிறோம். கிளிக் புக், புக்கை கிளிக் பண்ணோன்னே இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி சேல் பண்ண போகிறீங்க. ஸோ ஐ எம் டைப்பிங் as 20 and click OK. ஓகே கொடுத்தோன்னே மேலே பாருங்கள் item successfully added, that means இந்த 20 stamps has been successfully sold அப்படின்னு அர்த்தம். இப்போ மேலே கேஷ் பேலன்ஸ் பாருங்கள், இது 0வாக இருக்குது. 100 rupees to be collected from the customer அப்படின்னு சொல்லுது. ஆன் கிளிக்கிங் ஆஃப் சப்மிட் மேலே இருக்கக்கூடிய அந்த கேஷ் இன் ஹேண்ட் 0 அப்படிங்கிற இந்த வேல்யூவில் இந்த 100 rupees ஆட் ஆகிடும். சி மேலே philately stamps மூலமாக 100 rupees வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி செல் philately stamps. ஸோ philately stamps சேல் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் அதை ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் ரிப்போர்ட் எப்படின்னு பார்ப்போம். வெரி வெரி சிம்பிள். இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன், ஷிஃப்ட் பிகின் பக்கத்தில், ஷிஃப்ட் பிகின்லேருந்து 4th ரோவில் இருக்குது பாருங்கள் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் தான் எல்லா ரிப்போர்ட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். நம்ம புக் பண்ண ஆர்எல், பார்சல், ஸ்பீடு, இஎம்ஓ எல்லா ரிப்போர்ட்ஸுமே வி ஆர் கோயிங் டு ஜென்ரேட் த்ரூ திஸ் ரிப்போர்ட் ஆப்ஷன். ஸோ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணி சர்வீஸ், என்ன சர்வீஸ், philately, ஐ எம் செலக்டிங் philately. நீங்கள் மற்ற சர்வீஸ்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே லிஸ்ட் ஆகும், ஆர்எல், பார்சல், ஸ்பீடு எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஒன்றா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நவ் இந்த philately மட்டும் இருக்குது, நான் philatelyன்னு செலக்ட் பண்ணிவிட்டு philatelyன்னு செலக்ட் பண்ணோன்னா philately லிஸ்ட் என்னெல்லாம் ஸ்டாம்ப் சேல் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் லிஸ்ட் ஆகுது. பக்கத்தில் சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், கிளிக் சேவ் ஆஸ் பிடிஎஃப். ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா மேலே ஃபைலில் போய்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ஃபைலில் போட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம், அல்லது இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். மேலே அங்கேயும் பிரிண்ட் எடுக்கலாம், அல்லது இங்கே பிரிண்ட் ஐக்கான் இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலும் யூ கேன் பிரிண்ட்.